Taste the Daily. அண்மை செய்தி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வளையமாதேவி பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட கள்ளச்சாராயம் கல்வராயன் மலை கச்சிராயபாளையம் பகுதியிலிருந்து வாங்கப்பட்டதாக சேலம் மாவட்ட காவல்துறை கூறியிருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மதியழகன், விவரங்கள். வணக்கம் சையத். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள வளையமாதேவி பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக நேற்றைய தினம் ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியானது. இந்த வீடியோவுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது எக்ஸ் வலைதளத்தில் கூட பதிவை வெளியிட்டிருந்தார். திமுகவினர் தனது கட்சியை அடையாளமாக பயன்படுத்தி கொண்டு கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபடுகிறதோ என்று கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில்தான் இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் அந்த வீடியோவில் இருப்பது கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் இல்ல, அது தண்ணீர் பாக்கெட் என்று காவல்துறை தரப்பில் தகவல்கள் கசிய விடப்பட்டன. ஆனால் பொதுச் செயலாளர் அவருடைய பதிவுக்கு பிறகுதான் இதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறை முன்வந்தது. ஆனால் இது தொடர்பான விசாரணையில் அங்குள்ள திமுகவினர் இடையே ஏற்பட்ட தொழில் போட்டி காரணமாகத்தான் இது போன்ற வீடியோக்கள் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது என்னவென்றால், அந்த வளையமாதேவி கடை பகுதியில் உள்ள செயல்படும் பார்ல திமுக பிரமுகரான ஜோதிவேல் என்பவர்தான் அனுமதி இல்லாமல் அங்கு பார் நடத்திட்டு வர்றாரு. அவருக்கும் அங்குள்ள திமுக நகராட்சி கவுன்சிலரின் கணவரான ரவி என்பவருக்கும் இடையே தொழில் போட்டி, அதாவது பார் டெண்டர் எடுப்பதில் ஒரு போட்டி இருந்திருக்குது. அதன் காரணமா ஏற்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் ரவி வேண்டுமென்றே கள்ளச்சாராய பாக்கெட்டை அந்த பாரில் வைத்து அது வீடியோ எடுத்து வெளியிட்டதாக போலீசார் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் இந்த வீடியோவை வெளியிட்ட ஆத்தூர் நகராட்சி திமுக கவுன்சிலரான தங்கை அம்மாளோட கணவரும் ஆத்தூர் நகராட்சி 18வது வார்டு கவுன்சிலர் வார்டு செயலாளருமான ரவி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அது தொடர்பாக 26வது வார்டு திமுக செயலாளர் இளங்கோ மன்னன் மற்றும் வினோத் சரண் உள்பட 3 பேர் தலைமுறையாக இருக்கிறார் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பார் சட்டவிரோதமாக நடத்தி வர்றாங்க. அந்த காரணத்துக்காக அந்த சட்டவிரோதமாக பார் மதுபாட்டில் விற்பனை செய்து வந்த திமுக நிர்வாகி ஜோதிவேல் மற்றும் வளையமாதேவி பகுதியை சேர்ந்த சக்திவேல், கல்லாநத்தம் பகுதியை சேர்ந்த சுரேஷ் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதே போன்று பல்வேறு இடங்கள்ல மதுவிலக்கு போலீசார் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அந்த சோதனையில் வீரனூர் பகுதியில் உள்ள ஒரு டாஸ்மாக் கடையிலும் அனுமதி இல்லாமல் பார் நடத்தப்பட்டு வருகிறது. அது தொடர்பாக அங்கேயும் 2 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதே போல ஆத்தூர் அருகே உள்ள நரசிங்கபுரமும் ரயிலடி தெருவில் உள்ள டாஸ்மாக் கடையிலும் பார் அனுமதி இல்லாமல் செயல்பட்டு இருக்குது. அங்கேயும் மொத்தம் இந்த சம்பவத்தில் மொத்தம் 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கடையில் தான் இது தொடர்பாக போலீசார் ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா, இந்த கள்ளச்சாராய வீடியோவில் இருந்து குறிப்பிடப்பட்டது இந்த கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் அங்கு அருகில் உள்ள கல்வராயன் மலை பகுதியில் வாங்கி வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம். என்னன்னா, இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் கூட கல்வராயன் மலை பகுதியிலிருந்து அந்த கள்ளச்சாராயம் அங்கிருந்து சென்றதுதான் விற்பனை செய்யப்பட்டிருந்திருக்கிறது. அதே போல்தான் இங்கும் அந்த கல்வராயன் மலையிலிருந்து கள்ளச்சாராயம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா 2 மாவட்டங்களுக்கும் இடையில் உள்ள அந்த கல்வராயன் மலை பகுதியில் பல்வேறு இடங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்யப்படுவது காவல்துறையினருக்கே தெரியும். தற்போது அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு காவல்துறையினர் தங்களது கண்காணிப்பை தீவிரப்படுத்தவில்லை என்பது இந்த சம்பவத்தின் மூலமும் உறுதியாயிருக்கிறது. ஏனென்றால் போலீசாரை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் இது கல்வராயன் மலை பகுதியில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று. இதுல இன்னொரு விஷயம் நாம் குறிப்பிடப்பட வேண்டும். இந்த சம்பவத்திற்கு பிறகுதான், அதாவது வளையமாதேவி சம்பவத்திற்கு பிறகுதான் ஆத்தூர் பகுதியில் போலீசார் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். எங்கெங்கு அனுமதி இல்லாத பார் செயல்படுகிறது 4 இடங்கள்ல போலீசாரே 4 இடங்கள் கண்டறிந்து அங்கு 4 இடங்கள்லயும் அந்த அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வந்த பாரை இப்ப மூடி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாவட்டம் முழுவதும் இது போன்ற சோதனை நடத்தப்பட வேண்டும். மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதுமே நடத்தினால் ஏராளமான பார் அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வருவது இதன் மூலம் கண்டறிய வாய்ப்பு இருக்கிறது. சையத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.